தட் கோவை இஷ்யூ அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பெயினை விட 10 மடங்கு வலியை வந்துட்டு இவனுங்களோட இந்த விக்டிம் பிளேமிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும். அவ்வளோ கேவலமா அவ்வளோ வக்கர புத்தியோட இவனுங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறானுங்க. என்ன மாதிரியான ஆதிக்க மன நோயின்னு தெரியல இவனுங்களுக்கெல்லாம். 11 மணிக்கு இந்த பொண்ணு அங்க என்ன பண்ணிட்டு இருந்தா, ஆண் நண்பரோட இவளுக்கு என்ன வேலை, இவ அங்க என்ன பண்ண போனாலும் அதே தான் அவனுங்க பண்ணானுங்கன்னு இன்னும் எவ்வளோ கேவலமா கீழ்த்தனமா பேசக்கூடாதோ அவ்வளோ எல்லாம் கீழ்த்தனமா பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னா ரொம்ப வேதனையா இருக்கு. ஐ விஷ் இந்த எந்த கமெண்ட்ஸுமே வந்து அந்த பிள்ளையோட கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, இவனுங்க எல்லாருமே வந்து பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் தான். அண்ட் வந்துட்டு அந்த அவனுங்க அந்த அபியூசஸ் எல்லாருக்குமே வந்துட்டு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வந்துட்டு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ற ஆட்கள். நீ இத்தனை மணிக்கு இந்நேரத்துக்கு இங்க போய் நின்னா இது உனக்கு நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிறானுங்க. எனக்கு அதுவே ரொம்ப அதிர்ச்சியாவும் ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா ஃபீல் ஆகுது. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாடா புரியும்? அம்மனமாவே நின்னாலும் அனுமதி இல்லாம தொடக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்க இந்த சொசைட்டி தவறிடுச்சு. நம்மளோட இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தவறிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ நம்ம யாரடா பிளேம் பண்ணணும்? அந்த பிள்ளைய பிளேம் பண்ணணுமா? ஏன்டா 11 மணி இல்லடா, நைட் 2 மணிக்கு கூட நடுத்தெருவுல போய் ஒரு பிள்ளை நிக்க கூடாதாடா? இருட்டுல நிக்க கூடாதா? நின்னா நீங்க பண்ணுவீங்களா? நீங்க தொடுவீங்களா? இப்ப நீங்க இதெல்லாம் நியாயப்படுத்துறீங்களா? எனக்கு புரியலடா, என்ன மாதிரியான ஒரு இதுல நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப கேவலமா இருக்குடா உங்களெல்லாம் நினைக்கிறப்போ.